இன்னைக்கு நம்ம த ப்ராமிஸ் நெவர்லாண்ட் 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம நார்மன் ரேவை பார்த்து நீ தானே துரோகின்னு சொல்லும்போது சும்மா ஜோக் பண்ணாதரான ரே சொல்லுவானா, வெல் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி நான் வெறும் டானுக்கும் கில்டாக்கு மட்டும் இந்த ட்ராப்பை செட் பண்ணல, உனக்கும் சேர்த்து தான் செட் பண்ணியிருக்கேன். இந்த ரோப்பை நான் பாத்ரூம்ல அப்புறம் இந்த பெட்டு கடையில வச்சேன் அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே அவங்க 2 பேர்கிட்ட சொல்லல. அவங்க 2 பேர்கிட்ட நான் வேற 2 இடத்த தான் சொல்லியிருந்தேன். ஆகையால் இன்னும் ஆக்டிங் நீ கன்டினியூ பண்ண போறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம ரே பார்த்து அப்படியே போய் பெட்ல படுத்துட்டு பயங்கரமா அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ச்சே நல்ல ஆக்டிங் போடுறேன்னு நினைச்சேன், இப்படி ஈஸியா மாட்டிக்கிட்டேன்னா, ஆமா அம்மாவோட ஸ்பை அது நான் தான். சரி நீ எப்ப இதை கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது நார்மனும் சொல்லுவான், அந்த சிஸ்டர் கொரோனிய வந்தாங்கல்ல, சோ இங்க வந்த அன்னைக்கு தான் நான் கெஸ் பண்ணேன், மேபி நமக்குள்ளே ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று தோணுச்சு. அண்ட் அது நீயா இருப்ப அப்படிங்கறதையும் நான் அன்னைக்கே கெஸ் பண்ணிட்டேன். நீ இந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துட்டு எங்களுக்கு நீ துரோகம் பண்ண மாட்டே அப்படின்னு நான் நினைக்கல, பட் இருந்தாலும் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா வெறும் தன்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறங்காட்டி மட்டும் கிடையாது, நம்ம ரே பயங்கர புத்திசாலி. சோ உன்ன மாதிரியான புத்திசாலி எங்களுக்கு துரோகியா இருக்கிற அப்படின்னா எங்களுக்கு இது டிஸ்அட்வான்டேஜ், ஆனா அதே நேரத்துல அம்மாக்கு இது பயங்கர அட்வான்டேஜ். எங்க கூடயே இருந்துகிட்டு எங்க பிளான மொத்தத்தையும் உன்னால தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, ஈவன் இன்ஃப்ளூயன்ஸ் கூட பண்ண முடியும், அந்த அளவுக்கு நீ கேப்பபிளான ஆள்னு எனக்கு தெரியுங்கும் போது அதனாலதான் நான் இவ்வளவு ஈஸியா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு யோசிப்பானே. ஆனா கண்டிப்பா திடீர்னு போயிட்டு நீ அம்மாக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்றங்கிறத கண்டிப்பா அவ்வளவு ஈஸியா அவங்க ஏத்துக்கிற ஆள் கிடையாது. சோ அதனால எப்ப இருந்து அவங்களுக்கு கீழே நீ வேலை பாக்குறேன்னு கேட்க, இங்க வந்ததுல இருந்தேன்னு சொல்லுவான், லைக் குழந்தையா இருக்கும் போதுல இருந்தேன்னு. நார்மனுக்கு ஒண்ணுமே புரியாது. சீரியஸ்லி அப்ப அம்மா இதெல்லாம் பண்றாங்க, இந்த குழந்தைங்களா விக்கிறாங்கிற விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்க, டெஃபினட்டா தெரியும், உங்களை மாதிரி நான் ஆடுங்களை பாத்துக்கிற ஒரு நாய் தான் நானும்பா அப்படின்னு எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நீ அம்மா கிட்ட சொல்லியிருந்திருக்க. அந்த டிரான்ஸ்மிட்டர் ஏதோ பிரேக் பண்ண முடியும்னு சொன்னேன்ல, அதுவுமே பொய் தானா அப்படின்னு கேட்கும்போது, இப்ப அதை தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போற அப்படியே நம்ம 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்க போறோமா என்ன? நீ சொன்னாலும் சொல்லினாலும் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா ஒன்னாதான் இருக்க போறோம், உன்னை விட்டுட்டு போற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா உனக்கு இந்த ஸ்பையா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்காக நீ இன்னும் ஒரு 3 விஷயம் பண்ணிரு. முதல்ல எங்களை விட்டு விலகி போகாம எங்க கூடயே இருந்து எங்களோட சேஃப்டிக்கு நீ ஒரு அஷூரன்ஸ் கொடு. 2வது உனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அது எல்லாத்தையும் முதல்ல நீ கக்கியாகணும். 3வது மேட்ரு, நீ எப்படி அம்மாக்கு ஒரு ஸ்பையா இருந்துட்டு எங்களை பத்தின டீடைல்ஸ் நாங்க போட்டு தரையும், அந்த மாதிரி இனிமேல் எங்களுக்கு ஒரு ஸ்பையா இருந்துகிட்டு அம்மா பத்தின டீடைல்ஸ் எங்களுக்கு போட்டு கொடுன்னு கேட்க, அதுக்கு ரே பார்த்தா, உனக்கு அம்மா பத்தின டீடைல்ஸ் தான் தெரிய வரணும் அப்படின்னா எதுக்கு நீ தேவையில்லாம என்ன பத்தின உண்மைகள்லாம் இப்படி வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிற? நீ உன்னோட மூளையை யூஸ் பண்ணி என்ன மேனிபுலேட் பண்ணியே அம்மாக்கு நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை தப்பா போக வச்சிருக்கலாமே, ஏன் ராசா நீ அதை பண்ணலன்னு கேட்க, அதுக்கு நார்மனும், கமான் என்னால அதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? அதை நான் பண்ண வேண்டான்னு இருந்தேன், ஏன்னா எம்மா தான் சொன்னா நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு. சோ அதனால தான் என்னதான் நீ இப்ப எதிரியா இருந்தாலும் நம்ம முதல்ல ஃபேமிலியா தான் இருந்திருக்கோம், ஃபேமிலியாவே இருப்போம். ஆனா அதை எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், அன்னைக்கு அந்த கோனியோட பொம்மைய அவ எடுத்துட்டு போகலையே அப்படின்னு மத்தவங்க எல்லாம் வருத்தப்படும் போது நீ தான் வந்துட்டு இன்னும் டைம் இருக்குது, அவங்க கிளம்பி இருக்க மாட்டாங்க, கொண்டு போய் அந்த பொம்மையை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சோ நாங்க அங்க போனா இந்த இடத்தை பத்தின உண்மையை நாங்க தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு வேணும்னு தானே அதை பண்ணியிருக்க. நாங்க இந்த இடத்தை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீ விருப்பப்பட்டிருந்திருக்க. ஆனா அதே நேரத்துல எதுக்கு நீ அம்மாவோட ஒரு ஸ்பையாவும் இருக்கிறேன்னு கேட்க, நான் ஏன் இருக்க கூடாதுன்னு இவன் ஒரு கேள்வி கேட்பானா. அதுக்கு நார்மனும், எனக்கு அங்கதான் ஒரு டவுட் வருது, நம்ம எப்ப இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும், டிராக்கரை எப்ப பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா பிளானையுமே நீ தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்க. நாங்க எப்போ தப்பிச்சு போகணும் அப்படிங்கறத முதற்கொண்டு எங்க எல்லாரையும் நீ எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்கியோ அதே மாதிரி தான் அம்மா எப்ப எங்களை நெருங்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் நீ கண்ட்ரோல்ல வச்சிருந்திருப்ப. இன்னும் சொல்ல போனா நீ எங்களுக்கு எதிரி கூட இல்லைன்னு சொல்லும் போது ரேவும் ஒத்துக்கிறான், வேணும்னே தான் அம்மா கிட்ட நான் ஒரு ஸ்பையா நானா போய் ஜாயின் பண்ண, அவங்க ஒன்னும் என்ன ஒரு ஸ்பை ஆக்கல. அதோட ரொம்ப முக்கியமா இது எல்லாத்தையும் நான் பண்ணதுக்கு காரணமே இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக தான். இருந்தாலும் இது ரொம்ப ரிஸ்கியா இருக்கேன்னு நார்மன் சொல்லும் போது, ரிஸ்கி தான், ஆனா அதுலயே ஒரு சின்ன ஓட்டை ஒண்ணு கண்டுபிடிச்சேன், என்னால நிறையவே மார்க் வாங்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன கண்டிப்பா 12 வயசு வரைக்கும் இந்த இடத்துல தான் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல அம்மா எப்படிப்பட்ட ஆள்னா ரூல்ஸை பத்தி கவலைப்படுற ஆள் கிடையாது, தன்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா வளருதா க்ரோ ஆகுதா அப்படிங்கறத அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ அதனால ரூல்ஸை பிரேக் பண்றதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க. அது எனக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜா போச்சு. அவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு அதுக்கு பதிலா இன் எக்ஸ்சேஞ்ச் வெளி உலகத்துல இருந்து சில விஷயங்களை நான் வர வச்சேன். ஆனா அம்மா ஒவ்வொரு தடவை கொண்டு வர அந்த பொருட்கள் எல்லாமே அவுடேட் ஆன பொருட்களா இருக்கும், ரொம்ப பழசா இருக்கும். அதுதான் எனக்கு சந்தேகம் வர வச்சது. அப்படின்னா அந்த பொருட்களை வச்சுதான் இந்த டிரான்ஸ்மிட்டரை பிரேக் பண்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணிருக்கியாடா நார்மன் கேட்க, ஆமா அது ஒன்னு ரெடி பண்றதுக்கு எனக்கு சில வருஷம் ஆச்சு, பட் கண்டிப்பா அந்த டிராக்கிங் டிவைஸை நியூட்ரலைஸ் பண்றதுக்கான ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏய் நார்மன் உனக்கு புரியுதா, உன் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற நான் தான், நீங்க எல்லாரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகுற இந்த மொத்த பிளானோட ஆணி வேறாவே நான் தான் இருக்க போறேன். இந்த வீட்டை பத்தின உண்மை எனக்கு எப்ப தெரிய வந்துச்சோ அப்பவே இங்க இருந்து தப்பிக்க இருக்க எல்லா பிளானையும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப முக்கியமா உங்களுக்கு இந்த வீட்டை பத்தி தெரிய வரணும்னு சொல்லி அந்த பொம்மையை அன்னைக்கு கொடுத்து அனுப்பினேன்ல,
அதுக்கு காரணம் உங்க 2 பேரும் எனக்கு சாக விட விருப்பம் இல்லைன்னு சொல்லுவான். ஆகையால் உங்களுக்கு நான் உதவணும் அப்படின்னா அதுக்கு பதிலா நீயும் ஒண்ணு எனக்கு பண்ணணும். இந்த எம்மா இருக்கிறாள் எல்லாரையும் கூட்டிட்டு போகணும், எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறா. அவட்ட சும்மா ஒரு பொய் சொல்லி வச்சிரு சரியா, எல்லாரையும் காப்பாத்த போறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கரெக்டான டைம் வரும்போது நம்ம மட்டும் எஸ்கேப் ஆயிடலாம், ஓகேவா டீலா அப்படின்னு கேட்க நம்ம நார்மன் முதல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரே சொல்ற பிளானுக்கு வந்து ஓகே சொல்லிக்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து ரேயுமே பார்த்தா பயங்கர ஒரு மாதிரியான ஒரு மூஞ்சி வச்சிருந்திருப்பானா. நார்மனும் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்போ நார்மனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுமா. சோ இந்த பிளான்ல ஏதோ ஒரு ஓட்டை இருக்குன்னு நார்மனுக்கு புரிய வர நம்ம ரேக்கும் புரிய வருது அது. அதுக்கப்புறம் ரே இசபெல்லா அம்மாவை போய் மீட் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உங்ககிட்ட 6 வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனா அப்படி இருந்தும் நீங்க என்ன நம்பாம அந்த கொரோனா அப்படிங்கிற அந்த புதுசான ஒரு சிஸ்டரை வந்து கூட்டு வந்திருக்கீங்கல்ல சோ சாட் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பானா. அப்படியே கட் பண்ண நம்ம நார்மன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுற மாதிரியும் பின்னாடி வந்த எல்லா பசங்களும் அந்த இடத்துல கொத்து கொத்தா செத்து கிடப்பானுங்க. நம்ம ரேவுமே நான் தான் அப்பவே படிச்சு சொன்னானடான்னு சொல்ல எம்மாவும் இறந்திருக்காளேன்னு அழுதுகிட்டு இருக்க அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்காக வரும். கட் பண்ணா இது எல்லாமே கனவு தான். அடுத்த நாள் எம்மா அவங்க 2 பேரையும் தனியா கூப்பிட்டு யாருதான் ஸ்பைன்னு கேட்க நார்மன் சமாளிக்கலாம்னு நினைப்பானா. ஆனா நம்ம ரே நான் தான் ஸ்பை அப்படின்னு போட்டு உடைச்சிருவான். சோ அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ரே சொல்றான், நான் அன்னைக்கு நீங்க அந்த கேட்டு கிட்ட போயிட்டு திருப்பி வரும்போது எல்லாத்தையும் சொல்லலாம் தான் இருந்தேன், மழு மட்டைங்களாடா நீங்க 2 பேரும் போயிட்டு அந்த பொம்மையை அதே இடத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க. அந்த பொம்மையை பத்தின விஷயம் அம்மாக்கும் தெரிய வர அந்த அம்மா வந்து என் கழுத்தை கடிக்க அவங்க எல்லாரையும் போட்டு சமாளிக்கன்னு சொல்லி எனக்கே தலைவலி ஆயிடுச்சுடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். இப்போதைக்கு இங்க இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்தி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு ரே சொன்னாலுமே எம்மாக்கு லைட்டா டவுட் வந்துடும். இந்த மாதிரிலாம் நீ பேச மாட்டியே, இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ புத்தி வந்துருச்சு போல, ஆனா கொஞ்சம் கவலையா இருக்குது. உனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் எல்லாம் தெரியும்னா நீ அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து பிரேக் பண்றதுக்கு ஏதோ டிவைஸ் மேக் பண்றேன்னு சொன்னியே, அத இதுக்கு முன்னாடி யார் மேலேயாவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்ப தானே, அப்படி டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட் என்னாச்சு? சரி விடு, அது கூட எனக்கு தேவை கிடையாது, ஆனா இனிமேல் வேற யாரையும் டெஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணி விட்டுறாத சரியான்னு கேட்பாளா. டானும் கில்டாவும் ஓரமா நின்னுகிட்டே நாப்பா இது இவங்களே திருப்பி குசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க, சாட்டு போட்டு வெளியே போனாதானே இந்த கோனி பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு டான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லையா அவ்வளவு ஈஸியா எஸ்கேப் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன், இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு கில்டாக்கு புரியுதா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எம்மாவும் கில்டாவும் ஒரு மேட்டர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னன்னா கரெக்டா ஒரு 8 மணி ஆகும்போது இவங்க அம்மா பார்த்தா வீட்டுல எங்கேயுமே இல்ல. சோ அவங்க ரூம்ல வந்து பர்டிகுலரா இந்த இடத்துல செவர் இருக்கு, அதுக்கு மேல செவரை காணும், பட் இருந்தாலும் நடுவுல வந்து கேப்பும் இருக்கு. சோ அது என்னதுன்னு யோசிக்கும் போது மேபி ஏதோ ஒரு சீக்ரெட் ரூமா இருக்குமோ, அந்த சீக்ரெட் ரூம்ல என்ன இருக்கும் அப்படின்லாம் நினைக்க அதுக்கு ரே என்னன்னா கண்டிப்பா ஹெட் குவார்டர்ஸ் கான்டாக்ட் பண்றதுக்காக ஏதாவது மெக்கானிசம் இதை வச்சிருந்திருப்பாங்க. ஆனா உள்ள போறதும் வேஸ்ட் தான், அங்க உள்ள போயிட்டு என்ன கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம உள்ள போயிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிய வந்துருச்சுன்னு வைங்க, இவ்வளவு நாளா அவங்க எனக்கு வந்து வெளியே இருந்து ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க, அந்த பொருட்களையும் கட் பண்ணி விட்டுருவாங்க, மொத்தமா முடிஞ்சிரும்னு சொல்ல இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையா இருக்கிறதுக்கு அந்த டான்னால சுத்தமா முடியலையா. சரி தம்பி நம்ம எல்லாரும் இப்படி தனியா வந்திருக்கோம் அப்படின்னா சந்தேகம் வந்துரும், நீங்க முதல்ல 2 பேரும் கிளம்புங்கும் போது டானும் கில்டாவும் வருவாங்க. ஆனா டின்னர் அரேஞ்ச் பண்ணாம நேரா நம்ம அம்மாவோட ரூமுக்குள்ள வந்துட்டு அந்த கபோர்ட் ஒண்ணு இருக்கும் அதை விளக்கிட்டு அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள போகலான்னு பார்த்தா அது லாக் ஆயிருந்திருக்கான். அப்போ யாரோ ஒருத்தங்க கதவை நீக்க அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.